மார்கோவ் ஆப்பிள்னு வருது, ஆப்பிள் ட்ரீ. இது இந்த மரத்தோட தன்மை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சுனாமியிலிருந்து காக்கக்கூடிய தன்மை உள்ள மரம் அப்படின்னு சொல்றாங்க. கட்டாயமா இந்த கேது நட்சத்திரக்காரங்க இதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணு. திருவுருவே பெரியவளே திருமகளே, பிரியமுடன் பரந்தாமன் மார்புரையும் தாயாரே, கார்வண்ணன் திருமாலை கவர்ந்தவளே பொன்மகளே, காரியங்கள் கைகூட கண்மலர்வாய் ஸ்ரீதேவி. அடுத்த பதிகம் பார்ப்போம். ஒரு நாளைக்கு 2 பதிகம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 29ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் புரட்டாசி. இன்றைய சூரிய உதயம் 7:04, சூரியாஸ்தமனம் 7:02. இன்றைய திதி வளர்பிறை சப்தமி. வளர்பிறை சப்தமி திதி இன்று மாலை 7:01 முடிவடைந்து அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் 60 நம்மளுக்கு இருக்கு. ஸோ மறுநாள் காலையில் 4:47 தான் முடிவடையும். சரிங்களா? இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:03 8:03 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 4:02 5:02 வரை. இரவு வேளையில் 7:02 8:32 வரை. ராகு கால நேரம் காலை 8:33 10:03 வரை. யமகண்ட நேரம் காலை 11:33 மதியம் 1:03 வரை. கூலிகன் மதியம் 2:32 4:02 வரை. சந்திராஷ்டம ராசி இன்று மேஷராசி அன்பர்களுக்கு இன்று காலை 6:25 சந்திராஷ்டமம் முடிவடைந்து அதே வேளையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசிக்கு அனுகூலம், ரிஷபராசிக்கு மறதி, மிதுன ராசிக்கு ஆசை, கடகராசிக்கு நிம்மதி, சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு தோல்வி, துலாம் ராசிக்கு அமைதி, விருச்சிக ராசிக்கு சுகம், தனுர் ராசிக்கு பிரயாணம், மகர ராசிக்கு நலம், கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு லாபம். இன்றைய நட்சத்திரத்தின் விசேஷம் பார்ப்போம். மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தின் அதிபதி கேது. மூல நட்சத்திரத்தின் தேவதா அசுரர். கணம் ராட்சத கணம். யோனி ஆண் நாய். விருட்சம் அதாவது மரம் அவர்களுக்கு வெண்கடம்பு மரம். சரிங்களா? ஓகே. மரா அப்படின்னு சொல்கிறாங்க, கடம்புன்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தின் பேரே மரா. அதாவது ஆங்கிலத்தில் MONGROVE மார்கோவ் ஆப்பிள்னு வருது, ஆப்பிள் ட்ரீ. இது இந்த மரத்தோட தன்மை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுனாமியிலிருந்து காக்கக்கூடிய தன்மை உள்ள மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயமாக இந்த கேது நட்சத்திரக்காரங்க இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரமாக இருக்கிறது. கடவுள் அருளால் உங்களுக்கு இந்த மரத்தோட கண்ணு கிடச்சிச்சின்னா நீங்கள் நெட்டு வைக்கலாமே. நம்ம ஊரில் நம்ம கோயில்களில் நிலம் இருந்தால் அதில் நீங்கள் உத்தரவு கட்டிட்டு நெட்டு வைக்கலாமே. இந்த மரத்தை பற்றி நான் கொஞ்சம் கூகுள் பண்ணேன். ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு எனக்கே. சரிங்களா? ஓகே. இதன்படி அப்புறம் நம்ம வெங்கடேஷ பெருமானனுடைய சுப்பிரபாதம் நம்ம தமிழில் கேட்டுட்டு வரோம் இல்லையா? ஸோ அதை இன்றைக்கி படிப்போமே. அடுத்தது திருமகளை பற்றி படிக்கிறாங்க. அடுத்த வரி: பேரழகின் திருவுருவே பெரியவளே திருமகளே, பிரியமுடன் பரந்தாமன் மார்புரையும் தாயாரே, கார்வண்ணன் திருமாலை கவர்ந்தவளே பொன்மகளே, காரியங்கள் கைகூட கண்மலர்வாய் ஸ்ரீதேவி. அடுத்த பதிகம் பார்ப்போம். ஒரு நாளைக்கு 2 பதிகம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். சந்திரனின் பேரொளியை தன்முகத்தில் கொண்டவளே, சங்குடனே சக்கரங்கள் தாங்கியவன் குணவதியே, மங்கையர்கள் போற்றுகின்ற மங்களத்தின் திருவுருவே, மலரடிகள் வணங்குகின்றோம் கண்மலர்வாய் என் தாயே அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. இது திருமகளை பற்றியது. நாளை நாம் திரும்பவும் 2 பதிகம் பார்ப்போம். இந்த அர்த்தங்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி வெங்கடேச பெருமாளுக்கு படிச்சுட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.